ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிஷா கிச்சன். இன்றைக்கி நம்ம சுவையான தக்காளி குருமா எப்படி வைக்கிறதுன்னா இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரியான தக்காளி குருமா உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது நம்ம ஒரு பேன் எடுத்துக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பட்டை, 3 கிராம்பு, ஒரு ஸ்டார் பூ போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் 1 ஸ்பூன் கடுகு ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். இதை போட்டுக்கலாம். நல்லா நம்ம நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்தில் வர வெளியே இதை நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்குவோங்க. இப்போ பாருங்க, இந்த அளவுக்கு வந்ததும் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இது 1 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இது நல்லா 1 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நான் பெரிய சைஸ் தக்காளி 3 தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சு போட்டுக்கோங்க. இந்த சாம்பாருக்கு இந்த எப்பவுமே இந்த தக்காளி குருமாக்கு தக்காளி நிறைய இருந்தாலும் நல்லாயிருக்கும். இப்போ இதை நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த தக்காளி வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போடணும் இந்த தக்காளியில். அதே மாதிரி நல்லா குழஞ்சி வரணும். ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கிக்கோங்க. மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/2 ஸ்பூன் வீட்டு மிளகா பொடி ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை நல்லா நம்ம வதக்கிக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இப்போது மசாலா எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நம்ம ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பார்த்துக்கோங்க. இப்போது இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஆயிடுச்சு. நம்ம இதை மூடி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு குழம்பு மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கு. இப்போது இந்த மாதிரி நல்லா கொதிக்கிற ஸ்டேஜில் நான் முந்திரியையும் அப்புறமா சோம்பையும் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் பேஸ்ட்டு மாதிரி. அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்துட்டு இப்படி நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா இது ஒரு கொதி நல்லா வரட்டும். இப்போ இது நல்லா இந்த மாதிரி கொதி வந்துடுச்சு. நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு இதை வேற ஒரு பாத்திரத்தில் நம்ம சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், தக்காளி குருமா ரெடி. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.